ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இந்த ஆராதனைக்கு துவக்கமாக நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரிசுத்தம் உள்ள பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த ஓய்வு நாளுக்காகவும் நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த ஓய்வு நாளில் ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலே கூட உடைய வேதத்தை தியானிக்கவும், நோக்கி பார்க்கவும், சிறு குடும்பங்களை ஆங்காங்கே சிறு குழுவாக கூடி ஆண்டை நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி படைக்கிறோம். இந்த நாளில் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்கப்பா. குறிப்பாக ஆண்டவரே, நாங்கள் பாடப்போகிற பாடல்கள், வேத வசனங்கள், தியானம் எல்லாம் நமக்கு ஏற்புடையதாக இருக்கட்டும். ஆண்டவரே, வேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு, பயத்தோடு, திகிலோடு வந்திருக்கிற பொழுது இந்த ஆராதனை எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதாய், தைரியத்தை கொடுக்கிறதாய், எங்கள் பயத்தை போக்கி சமாதானத்தை கொடுக்கிற ஆராதனையை அமையட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமான திருச்சபையோரே, இந்த நாளிலே இந்த காணொலி காட்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் என் ஆத்துமா உண்மையை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிறது என்று தாவீது சொன்னது போல நாம் ஒவ்வொரு நாளும் இந்த குறிப்பிட்ட இந்த காலங்களிலே எப்பொழுது ஆலயங்கள் திறக்கும், எப்பொழுது ஆண்டவரை வழிபடுவோம் என்று மானை போல வாஞ்சித்து காத்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்திலே இந்த கொரோனா பெருந்தொற்று அதிகமாக வேகமாக பரவி அநேகருடைய மரணங்களுக்கு இன்றைக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அநேகர் இன்றைக்கு மருத்துவமனையில் இருக்கிறார்கள், பிரியமானவர்கள் எழுந்திருக்கிறார்கள், அநேகர் பயத்தில் இருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் இந்த காணொலி காட்சியின் வழியாக ஒருவர் சந்திப்பது நமக்கு இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே கிடைத்திருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே மறுபடியுமாய் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக நம்முடைய சென்னை பேராய்வு கொடுத்திருக்கிற தலைப்பு வாரும் தூய ஆவியானவரே வந்து எங்களை புதுப்பியும். அதாவது வாரும் தூய ஆவியானவரே வந்து எங்களை புதுப்பியும் என்று சொல்லுகிற பொழுது தூய ஆவியானவர் தாமே நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய இல்லத்தையும் புதுப்பிப்பவராக, நம்மை உந்து செல்வராக, நம்மை ஆசீர்வதிப்பவராக, நம்மை பலப்படுத்துவராக இருக்கிறார். அதற்கு உதவியாக நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு 3 முக்கியமான பாடங்களை கொடுத்திருக்கிறார்கள். 4 பாடங்கள் என்று சங்கீதத்தை எடுத்துக்கொண்டால் 4 பாடங்கள். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள், சங்கீதம் 104, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள், யோவான் 16 1 11 வசனங்கள். இந்த நாளிலே நான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 13 வசனங்களின் அடிப்படையிலே 3 தலைப்புகளின் கீழாக ஆண்டவருடைய செய்தியை நான் சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நாள் இந்த பெந்தகோஸ்தே சிறப்பு பண்டிகையாக இந்த வருகின்ற ஞாயிறு நாளை அனுசரிக்கப்படுகிறது. ஆகவே பெந்தகோஸ்தே பண்டிகை மிக முக்கியமான பண்டிகை ஆகும். ஏனென்று சொன்னால் பெந்தகோஸ்தே திருநாள் தான் திருச்சபையின் நாள், தி டே ஆஃப் தி சர்ச் என்று சொல்கிறார்கள். திருச்சபை உருவான நாள் என்று சொல்கிறார்கள். ஆக அந்த பெந்தகோஸ்தே நாளிலே சீடர்கள் எல்லாம் ஒரு இடத்திலே குழுமி இருக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு பல பாஷைகளை பேசுவதையும் ஊழியத்திற்காக தங்களுடைய முதல் பணிகளை துவங்குவதையும் நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் கொடுக்கிற முதல் தலைப்பு த பிளேஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானுடைய பிளேஸ். அவர் எப்படிப்பட்ட இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருப்பார்? இன்றைக்கு நாம் சொல்லிக் கொள்கிறோம், இந்த திருச்சபையிலே பரிசுத்த ஆவியானவர் இருப்பார், இந்த திருச்சபையிலே பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார், இந்த சபையெல்லாம் ஆவியில் நிரம்பின சபைகள், அனல் உள்ள சபைகள் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் பரிசுத்த பிளேஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் எந்த இடத்தில் இருப்பார் என்று பார்க்கிற பொழுது 2வது அதிகாரம் 1வது வசனம் 1வது மற்றும் 2வது வசனம் சொல்கிறது, பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிறைப்பெற்று. அப்படி தொடர்ச்சியாக நீங்கள் வாசித்தீர்கள் சொன்னால் 3வது வசனம் 4வது வசனம் பார்த்து சொன்னா அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக இந்த பெந்தகோஸ்தே திருநாளிலே இவர்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஏன்னா இந்த பென்டேகாஸ்ட், பென்டா என்றால் 5 அல்லது 50 என்று சொல்வார்கள். அது அப்படிப்பட்ட பண்டிகையை யூதர்கள் ஆரம்ப காலத்தில் தொட்டி அனுசரிக்கிறார்கள். அந்த நாளிலே அவர்கள் குழுமி இருக்கிற பொழுது அந்த இடத்திலே ஆவியானுடைய அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வதை பார்க்க முடிகிறது. அப்போ எந்த இடத்திலே ஆவியானவர் இருப்பார் என்று பார்க்கிற பொழுது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். அப்போ 2 காரியம், தூய ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு 2 காரியம் இருக்க வேண்டும். ஒன்று ஒருமனப்பாடு, இன்னொன்று ஓரிடத்திலே கூடி வருவது. பல பேர் பல இடங்களிலே இருக்கிற நாம்
மனுஷர்கள் அல்லது மனிதர்கள் ஓரிடத்திலே கூடி வருவது, சரீர ரீதியாக நாம் கூடி வருகிற அந்த பிசிக்கல் டுகெதர்னஸ் அப்படி சொல்லலாம். அது எப்படின்னு சொன்னா நம்ம பிசிக்கலா ஒன்னா கூடி வரது. இன்னொன்று ஒருமனப்பாடு, மனதளவிலே கூடி வருது. அப்ப நம்ம எல்லாம் தனித்தனியாக மனிதர்கள் பல பேர் குழுமி வந்துட்டோம், பரிசுத்த ஆவியானவர் வந்துருவாருன்னு பார்த்தா கிடையாதுங்க. ஒரு மனப்பாடு, மனதளவிலேயே கூடி வரணும். அப்போ நாம் மனிதர்களாக பிசிக்கலாக நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல கூடி வரணும். அதே நேரத்தில் மனதளவிலே ஒன்னஸ் வரணும். ஒன்னஸ் இன் பிரேயர், ஒன்னஸ் இன் டுகெதர்னஸ். நாம் ஒரு மனப்பாடு இருந்தால்தான் தூய ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு கிடைக்கும். நீங்கள் 2 கொரிந்தியர் புத்தகம் 13வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது நாம் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் வசனம் காணப்படும். அப்ப அது கொடுக்கப்படுகிற வசனம் என்ன சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் வழி நடத்துதலும். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய முதல் பணியே ஒன்னஸ், ஐக்கியம். பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே ஐக்கியம் இருக்கு. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பெயரை சொல்லிக்கொண்டு அநேகர் பிரிந்து செல்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் இங்கே இல்லை, ஆகவே நாங்கள் வேற ஒரு சபைக்கு போறோம். சரி, வேற ஒரு சபைக்கு போயிட்டு அந்த சபையில் இருக்கிறவங்க அங்கேயே இருக்கிறது இல்லைங்க, அங்கேயே பிரிவினை ஏற்படுகிறது. ஆக பரிசுத்த ஆவியானவர் நம்மை பிரிக்கிறவர் அல்ல, மாறாக நம்மை ஒருமனப்பாட்டிலே கொண்டு வருகிறவர், நம்மை ஐக்கியப்படுத்துகிறவர், நம்மை ஒன்றிப்புலே நம்மை நடத்துகிறவர், நம்ம எல்லோரும் ஒரே மனதோடு ஜெபிக்க நம்மை உந்தி தள்ளுகிறவர். ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய the place of the Holy Spirit என்று பார்க்கிற பொழுது எந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் அல்லது அவருடைய பணிகள் என்னவென்று பார்க்கிற பொழுது அங்கே ஒருமனப்பாடும் இருக்க வேண்டும். எல்லோரும் ஒன்றாக கூடி வர வேண்டும், ஒன்றாக கூடி வர வேண்டும். சரி, நாம் எல்லாரும் மனிதர்களாய் கூடி வந்து ஒருமனப்பாடு, ஒன்னஸ் இருக்கணும், ஒரே நோக்கம், ஒரே சிந்தை, அந்த பர்பஸ் அல்லது நம்முடைய அந்த நோக்கம்ன்றது ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நேரத்திலே தான் தூய ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுவார். ஆகவே தூய ஆவியானுடைய ஆற்றலை நாம் எதன் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், நாம் ஒரு மனப்பாட்டோடு இருக்கிறோம் என்று சொன்னால், ஐக்கியம் இருக்கிறது என்று சொன்னால் அங்கே தூய ஆவியானவர் இருக்கிறார். கடந்த வாரத்திலே கூட தூய ஆவியானவர் குறித்து நம்ம அநேக காரியங்களை பார்த்தோம். நம்மை பேச வைக்கிறவர், நம்மை ஆற்றல் படுத்துகிறவர், நம்மை தைரியப்படுத்துகிறவர் என்றெல்லாம் பார்த்தோம். அப்ப இந்த நேரத்தில் தூய ஆவியானுடைய ஒரு பணி என்னன்னு சொன்னா, நம்மை ஐக்கியப்படுத்துகிறவர், நம்மை ஒருமைப்பாட்டிலே கொண்டு வருவாங்க. பிரிவினை இருக்காதுங்க, தூய ஆவியானவர் பிரிவினை இருக்காது. அப்போ நீங்கள் ஒரு மனப்பாடு வந்துச்சு சொன்னால் நம்ம எல்லாவற்றிலும் நாம் வெற்றி பெற முடியும், எல்லாவற்றிலும் நாம் ஜெயம் கொள்ள முடியும், நாம் வெற்றி சிறந்தவர்களாய் நாம் மாற முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நீங்கள் ஒருவேளை 2ஆம் உலகப் போர் நடந்த பொழுது நம்ம எல்லோரும் வரலாறு தெரியும். 2ஆம் உலகப் போரிலே ஜெர்மன், இட்டலி அன்று ஜப்பான், இந்த 3 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ஹிட்லர் தலைமையிலே அங்கே நாஜி படைகள் என்று சொல்லி அவர்கள் ஒன்றாக இருந்தார்கள். ஆனால் மேற்கத்திய நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் தனித்தனியாக அவர்கள் எதிர்த்து போரிட்டார்கள். ஒன்னஸ் வரல. இங்கிலாந்து தலைமை தாங்கினாலும் அநேக ஐரோப்பிய கண்டங்கள், அநேக ஐரோப்பிய நாடுகள் இணையவில்லை. இணையாததினாலே இந்த 3 நாடுகள், குறிப்பாக ஜெர்மனோ, இத்தாலியோ, ஜப்பானோ எல்லாரையும் அவர்கள் மேற்கொண்டு வந்தார்கள். ரஷ்யா ஒரு பக்கம் தனியாக போரிடுகிறது, இங்கிலாந்து ஒரு பக்கம் அதன் தலைமையில் ஒரு சில நாடுகள் ஒன்றாக போரிடுகிறது, அமெரிக்கா கடைசி நேரம் வரைக்கும் போரில் கலந்து கொள்ளாத ஒரு சூழல் இருந்தது. அப்போ பாருங்க, எல்லாரும் வல்லரசு நாடுகள், ஆனால் அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் சின்ன சின்ன நாடுகள், இத்தாலி, ஜப்பான் அன்று ஜெர்மன் கொஞ்சம் பெரிய நாடு தான், இருந்தாலும் மற்ற 3 நாடுகள் சின்ன சின்ன நாடுகள். ஆனால் பாருங்க, அவர்களால் வெற்றி பெற முடிந்தது. அப்போ ஒரு காலகட்டத்திலே அவர்கள் தங்களுக்குள் ஒற்றுமை இல்லாத யோசித்து பார்த்து நேச நாட்டு படைகள், இது நாஜி படைகள், அப்போ இவர்கள் எல்லாம் நேச நாட்டு படைகள் என்ற ஒரு பெரிய தலைமையின் கீழாக ஒருங்கிணைந்து வருகிற போது அவர்கள் பெரிய வெற்றி அடைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எங்கே ஒரு தூய ஆவியானவர் இருக்கிறாரோ அங்கே ஒருமனப்பாடு இருக்கும். எங்கே ஒருமனப்பாடு இருக்கிறதோ, எங்கே ஐக்கியம் இருக்கிறதோ அங்கே வெற்றி இருக்கும். ஆகவே the place of the Holy Spirit என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஒருமனப்பாடு இருக்கிற இடத்திலே தூய ஆவியானவர் இருப்பார். இரண்டாவது நாம் பார்க்கிற பொழுது the power of the Holy Spirit. முதலாவது the place of the Holy Spirit, இரண்டாவது the power of the Holy Spirit. Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய ஆற்றல் என்ன? நம்ம பல இடங்களிலே பார்த்திருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆற்றல். ஏன்னா ஆண்டவர் ஆவியை ஊதுகிற பொழுது அந்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள், அற்புதங்களை செய்வதற்கும் அடையாளங்களை செய்வதற்கும் அவர்கள் பாவங்களை மன்னிப்பதற்கும் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவர்களாக மாறினார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ இன்னும் கூட நிறைய ஒரு சில விஷயங்களை இன்றைக்கு நான் பார்க்கலாம். நீங்க வேதத்திலே வாசிக்கிற பொழுது வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் இருந்த வீடு முழுவதையும் நிறைப்பெற்று பலத்த காற்று அடித்தது, அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்க நாவுகள் ஒருவர் மேல் ஒருவர் அமர்ந்து அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இந்த ஸ்பீக்கிங் இன் டங்ஸ், பாஷைகளிலே, பல பாஷைகளிலே பேசுவதை குறித்து நமக்கு இன்னும் நிறைய பேருக்கு சரியான புரிதல் இல்லை.
ஆக அதை குறித்து ஒரு புரிதல் வேணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்ன பல பாஷைகள் பேசுகிறத 2-3 இடத்துல குறிக்கப்பட்டிருக்குது பாருங்க. 4வது வசனத்திலே அவரவர்கள் ஆவியானவர் தங்களுக்கு தந்தலின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். அதன் பிறகு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 6வது வசனத்திலே அங்கே திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையில் அவர்கள் பேசுகிறது கேட்டார்கள். அதுக்கப்புறம் 8வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷையில் இவர்கள் பேசுகிறார்களே. அதன் பிறகு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கீழே வருகிற பொழுது 11வது வசனத்திலே நாம் நம்முடைய பாஷைகளில் இவர்கள் பேசுகிற தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். ஆகவே இந்த பல பாஷைகள் பேசுவது பைபிளில் அழகாக பல பாஷைகள், புரியாத பாஷை என்று சொல்லப்படவில்லை. அந்நிய பாஷை என்பதற்கு இன்றைக்கு நமக்கு சிஎஸ்ஐ கிறிஸ்துவ குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்துவர்களுக்கெல்லாம் இந்த மெயின் லைன் சர்ச்சஸ்களுக்கு ஒரே புதிதாக இருக்கிறது. இந்த அந்நிய பாஷை பேசுறது அது உண்மையா பொய்யா, அது இருக்குதா இல்லையா, அப்போ ஏன் நம்மளால பேச முடியல, அந்நிய பாஷைனா என்ன, ஏன் எல்லாருக்கும் கொடுக்கப்படலை அப்படின்னா, அந்நிய பாஷை என்பது ஸ்பீக்கிங் இன் டங்ஸ், அதாவது நம்ம அந்த மொழிபெயர்ப்பில் ஏற்பட்ட தவிர அந்நிய பாஷை நம்ம மொழிபெயர்ப்பு கூட இன்னொன்று சரின்னு சொல்லலாம். அந்நியர் சொன்னா யாருங்க, இன்னொருவர். அப்போ இன்னொருத்தருடைய பாஷை, அந்நிய பாஷை என்பது இன்னொருத்தருடைய பாஷை. ஆனால் இன்றைக்கு நாம் பேசுகிற பாஷை அந்த மாதிரி இருக்கிறதா? ஏன்னா அதை குறித்து ஒரு தெளிவன் சொல்ல ஒரு சிஎஸ்ஐ போதுவனாக நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப டீப்பாக போல, ஆனால் மற்றவர்கள் பேசுகிற பாஷையை நாம் பேச வேண்டாம். மற்றவர்கள் அங்கே நீங்கள் 9, 10, 11 வசனங்களை பார்த்தீங்கன்னா பார்த்தர், மேதர், எலாமீத்தர், மெசபதோமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, லீபியா, சிரேனே பட்டணம், ரோமாபுரியார், யூதர், யூத மார்க்கத்தார், கிரேக்கத்தார், அரபியர், இவர்கள் எல்லோரும் நம்முடைய பாஷைகளில் பேசுகிறார்களே. எத்தனை பாஷைகளை பேசுகிற மக்களுடைய பாஷைகள் இவர்கள் பேசுகிறார்கள். அப்போ இந்த அந்நிய பாஷை என்பது மற்ற மொழியினர் பேசுகிற பாஷை. அப்ப ஏன் அது கொடுக்கப்பட்டது? ஏன் கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால், ஊழியத்தின் நிமித்தமாக சீடர்களை ஆண்டவர் இப்பொழுது உலகம் முழுவதும் அனுப்ப போறார். சர்வ சிருஷ்டிக்கும் சென்று எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள், உலகம் முழுவதும் சென்று என் நாமத்தை நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே திருமுழுக்கு கொடுத்து என் நாமத்தை அறிவீங்கள். அப்போ ஊழியத்தின் நிமித்தமாக உலகமெங்கும் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் சீடர்களுக்கு ஏற்பட்டது. ஆக அந்த கட்டாயத்தினுடைய தேவை, அதனுடைய நிமித்தமாகத்தான் இந்த பல பாஷைகளை பேசுகிற வரம் கொடுக்கப்பட்டது. அப்ப நல்லா பாருங்க, அழகா பல பாஷை எதுக்கு இன்னைக்கு சில பேர் தவறான ஒரு அர்த்தத்தை கொடுக்குறாங்க. அது தேவ பாஷை, அது பேசுறோம். தேவ பாஷை ஒரு பாஷை இல்லைங்க, எந்த பாஷையும் தேவ பாஷைன்னு கிடையாதுங்க. தேவன் பேசின பாஷை உண்டு. ஆண்டவர் பேசின, ஏசாமி பேசின பாஷை, அவர் அரமேயம் பேசினாரு, எபிரேய மொழியில் பேசுகிற ஆண்டவனுடைய சத்தத்தை கேட்டு பவுல் சொல்றாரு. ஸோ ஆண்டவனாக இயேசு கிறிஸ்து பேசின பாஷை அரமேயம், எபிரேயம். ஆனால் தேவ பாஷைன்னு ஒரு தனியா ஒரு ஸ்பிரிச்சுவல் பாஷைன்னு ஒரு பாஷை ஒன்றும் கிடையாதுங்க. ஏன்னு சொன்னா தேவனுக்கு பாஷை கிடையாதுங்க. அவருக்கு எல்லா மொழியும் தெரியும். ஒரு மொழி எனக்கு தெரியல, இந்த மொழிலாம் எனக்கு தெரியல. ஆனால் இன்னும் சில பேர் ஒரு தவறானது சொல்றாங்க. நம்ம சாதாரண மொழியில் பேசிட்டோம்னு சொன்னா அது சாத்தான உள்ள புகுந்து அதை குறுக்கிட்டு தடுத்துருவான். ஆகவே சாத்தானுக்கு தெரியாத பாஷை நம்ம அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஆண்டவருக்கு பாஷையே தேவையில்லை. அவர் சொல்றாரு 139 சங்கீதத்திலே, உன் நுழைவுகளை நான் தூரத்திலிருந்து அறிகிறேன், உன் வாயிலிருந்து வார்த்தைகள் பிறப்பதற்கு முன்பாகவே உனக்கு எது தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே இந்த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் பார்க்கிற பொழுது அது நம்மை பல இடங்களுக்கு நம்மை அழைத்து செல்வதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்றைக்குரிய பழைய ஏற்பாட்டு பாடமான எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை பார்க்கிற பொழுது அந்த ஆவியானவர் ஊதி கொடுக்கிற பொழுது, ஊதி அருளப்படுகிற பொழுது உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று எழுந்தது. எந்தெந்த எலும்பு எந்தெந்த உடம்புல இருந்துச்சோ பாருங்க, அந்தந்த எலும்பு அந்தந்த உடம்புல சேர்ந்துச்சுக்கலாம். எங்கெங்கேயோ தூரமா போயிட்டு பிரிஞ்சு கிடக்கிற எலும்புகள் ஒன்னோடு சேர்ந்து ஒவ்வொரு எலும்பும் ஒன்றாக இணைந்து அந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று எழுந்தது என்று வேதத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். ஆக பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்னு சொன்னால் உயிரற்ற எலும்புகளையும் உயிர் கொடுக்க முடியும். ஒருவேளை கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவஜனமே, பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் என்னன்னு சொன்னால், முதலாவது அவர் ஒருமனப்படுகிற பொழுது நம்ம இடத்துல வருவார். ஒருமனப்பட்டதனாலே அவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார் சொன்னால் அவருடைய ஆற்றல் என்னவென்று சொன்னால், உலர்ந்த எலும்புகள், உயிரற்ற எலும்புகள் உயிர் பெறும் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அந்த உலர்ந்த நிலையிலே இருக்கும் என்று சொன்னால், உயிரற்ற நிலையிலே ஒரு சடத்தை போல நாம் இருப்போம் என்று சொன்னால், உணர்வற்ற நிலையிலே இருப்போம் என்று சொன்னால், தூய ஆவியான நம்மை உயிர் பெற வைக்கப் போகிறார், உணர்வு பெற வைக்கப் போகிறார். உணர்ந்து போன நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மலர்ச்சியை கொண்டு வரப் போகிறார். பொருளாதார ரீதியாக பிரச்சனைகளினாலே, வறுமையினாலே, நோயினாலே, பயத்தினாலே, கடினப்பாடினாலே உலர்ந்த எலும்புகளைப் போல உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா? என் நாவு உலர்ந்து போனது, என் வாழ்வு உலர்ந்து போனது, என்னுடைய எல்லாமே உலர்ந்து போன வறட்சியான ஒரு நிலைமை காணப்படுது நினைக்கிறீர்களா? ஆண்டவர் நமக்கு புத்துயிரை கொடுக்க போகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக பார்க்கிற பொழுது, முதலாவது the place of the Holy Spirit, இரண்டாவதாக the power of the Holy Spirit,
மூன்றாவதாக பார்க்கிற பொழுது the presence of the Holy Spirit. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு என்று 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். அதன் பிறகு நீங்கள் 14ஆம் அதிகாரத்தை 4ஆம் வசனத்தில் வாசிக்க பார்க்கிறோம். 14வது வசனத்தை வாசித்தீர்கள் என்று சொன்னால், அவர்கள் வெளியே சென்று ஆண்டவரை குறித்து அவர்கள் பிரசங்கிக்க தொடங்கினார்கள், பேச தொடங்கினார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் இருக்கிற பொழுது வேதத்தில் பார்க்கிறோம், அவர்கள் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்ட பிறகு அவர்கள் எல்லோரும் வெளியே சென்று அவர்கள் ஆண்டவரை குறித்து அறிக்கை செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப பயத்திருந்த இடத்திலே பயத்தை தெளிவித்து அது நம்மை வெளியே அழைத்து சொல்லுகிறது. ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பிரசன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய எல்லா பயத்துக்கு நம்மை நீங்களாக்கி நம்மை எந்த இடத்திலே நாம் பயந்து போய் நிற்கிறோமோ, எந்த இடத்திலே பேசுவதற்கு வழி இல்லாமல் நாம் ஒருவேளை தொய்ந்து போனவராக இருக்கிறோமோ, அந்த இடத்திலே தூய ஆவியானவர் நம்மை அழைத்து கொண்டு செல்லுகிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை அழைத்து கொண்டு சென்று நம்மை வல்லமையாய் பயன்படுத்துவார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அவர் தம்முடைய கிருபையினுடைய ஐஸ்வர்யத்தினாலே நம்மை வழிநடத்துவார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆக இந்த காரியங்களை நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவே வாரம் தூய ஆவியானவரே வந்து எங்களை புதுப்பியும் என்று சொன்னால், முதலாவது தூய ஆவியானவர் நம்மிடத்தில் வருவதற்கு நாம் சரீர அளவில் மாத்திரமல்ல, நாம் எல்லோரும் ஒன்றாக ஆலயத்திற்கு சரீர பிரகாரமாய் கூடுவது மாத்திரமல்ல, ஒரு மனப்பாட்டோடு, அது ஆலயமாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும், ஒரு மனப்பாட்டோடு கூடி வருகிற பொழுது தூய ஆவியானவர் நமக்கு கிடைப்பார். தூய ஆவியானவர் நமக்கு கிடைக்கிற பொழுது அதனுடைய ஆற்றல் எப்படி இருக்கும் என்று சொன்னால், நாம் உணர்ந்து போன எலும்புகளிலே உயிர் பெற வைக்க முடியும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்வற்ற உயிரற்ற உலர்ந்த நிலையிலே இருக்கிற நம்மை அவர் உயிர் பெற செய்ய போகிறார். மூன்றாவதாக அந்த பிரசன்னம் நம்மோடு இருக்கிற பொழுது எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி நம்மை மீட்டு ரட்சிக்க போகிறார். ஆகவே இந்த ஓய்வு நாளிலே கூட ஒரு மனப்பாட்டோடு ஐக்கியத்தோடு நாம் கூடி ஜெபிப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய எல்லா வேதனைகளும், நம்முடைய எல்லா பயநிலையும், நம்முடைய எல்லா வறட்சியும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற வறட்சி, சரீரத்தில் இருக்கிற வறட்சி, சந்தோஷத்தில் இருக்கிற வறட்சி, ஒருவேளை எல்லாம் ஒருவேளை ஒரு மாதிரி ரொம்ப தீர்ந்து போன நிலையில் இருக்குது என்று சொன்னார், வறட்சியான நிலையை வறண்டு போயிருக்கிறது என்று சொன்னார், அதற்கெல்லாம் அவர் உணர்வு ஊட்டி உயிரூட்டப் போகிறார். நம்ம எல்லா கஷ்டங்களையும் எடுத்து போட்டு மன ரம்மியமான மன மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்க போகிறார். அவருடைய பிரசன்னத்தை வேண்டி நிற்கிற பொழுது எல்லா பயத்துக்கும் நம்ம நீங்களாக்கி ஒரு புது சிருஷ்டியாய், புதிய ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொண்டவர்களாய், புதிய புதிய இடங்களுக்கு சிறகு சென்றது போல புதிய புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்கிற மக்களாய் நம்மை மாற்றப் போகிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தூய ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நம்ம வழிநடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை நம் அனைவருக்கும் நம்ம ஆசீர்வாதம் மாற்றிக் கொடுப்பாராக. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே மீண்டும் ஒரு முறை நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஒருவேளை இந்த கொரோனா பெருந்தொற்று சூழ்ந்திருக்கிற இந்த வேளையிலே அந்த சீடர்கள் எப்படி அன்றைக்கு பயத்தோடு இருந்தார்களோ அப்படியே இன்றைக்கு நாமும் பயத்தோடு இருக்கிறோம். வேதம் சொல்கிறது, சீடர்கள் எல்லோரும் யூதர்களுக்கு பயந்ததினாலே கதவை பூட்டி கொண்டு உள்ளே இருந்தார்கள்னு நம்ம வாசிக்கிறோம் ஏசாயா உயிர்த்தெழுதும் போது. அப்போ நாம் இன்னைக்கு கொரோனாவுக்கு பயந்ததினாலே கதவை பூட்டி கொண்டு உள்ளேவே இருக்கிறோம். அப்போ அந்த உள்ளே இருக்கிற சீடர்களை எது வெளியே அழைத்து வந்ததுன்னு சொன்னால், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர் தான் வெளியே அழைத்து வந்தார். அப்புறம் பரிசுத்த ஆவியானவருடைய பலன். ஆகவே இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தூய ஆவியானவர் வழியாக நம்மை ஐக்கியப்படுத்தி, நம்மை பலப்படுத்தி, நம்மை ஆசீர்வதித்து, நம்மை ஆற்றல்படுத்தி மறுபடியும் எழுந்து போன அந்த மகிழ்ச்சியின் அந்த வாழ்க்கையை நமக்கு கொடுப்பார். அந்த நம்பிக்கையை நாம் கடந்து செல்வோம். தொடர்ந்து இறைவனுடைய அனுக்கிரகத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். அதே போலவே நம்முடைய திருச்சபைகளே அநேக மக்கள், நிறைய பேர் வெளியில் சொல்லலை, அநேக மக்கள் இப்பொழுது மருத்துவமனைகளிலே, வீடுகளிலே அவர்கள் ஒரு பயத்தோடு அச்சத்தோடு இந்த கொரோனா நோயை கடந்து சென்று கொண்டு இருக்கிறார்கள். அநேகம் பேருக்கு இந்த நோய் வந்திருக்கிறது. அநேகம் பேர் இதில் பாதிப்பில் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்காக தயவு செய்து உங்கள் குடும்ப ஜபங்களிலே, தனி ஜபங்களிலே நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒருபொழுது நம்பிக்கையை தளர்விட்டு விடாதீர்கள். இறைவன் எப்படியாவது நம்மை மறுபடியும் இந்த பழைய மகிழ்ச்சியின் வாழ்வுக்கு நம்ம அழைத்து கொண்டு வருவார். அதில் ஒருபொழுதும் நம்ம இது பண்ணணும். பேதுரடிகளார் சொல்வார் நமக்கு, இதோ கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, அவர் கூர்படுத்தி நிலைநிறுத்துவார் என்று வேதத்தை வாசிக்கிறோம். ஆகவே அப்படி இறைவன் நம்மை பலப்படுத்தி கொண்டு வருவார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் கடந்து செல்ல அழைக்கப்படுகிறோம். அப்போ இந்த நாளிலே கூட, இந்த நேரங்களிலே, இந்த கொரோனா நேரங்களிலே நாம் ஏற்கனவே நம்முடைய முந்தைய ஆயர் நேரங்களில் இருக்கிற பொழுது நம்ம 2 முறை நாம் இந்த கொரோனா நேரங்களிலே மக்களுடைய பொருளாதார வாழ்வு இழந்து தவிக்கிற நேரத்தில் அவர்களுக்கு அரிசிகள் எல்லாம் மற்ற காரியங்கள் எல்லாம் கொடுத்து உதவி செய்தோம். நான் வந்த பிறகும் ஒரு முறை அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம உதவி செய்தோம்.
மறுபடியும் இந்த நேரத்தில் ஏன் நம்ம மக்களுக்கு உதவி செய்யக்கூடாது என்று சொல்லி நானும் செயலர் அவர்களும் பொருளர் அவர்களும் யோசித்த பொழுது, சரி மக்களை சென்று சந்திக்கலாம், நாம் குருசேகரத்திலிருந்து ஒரு பணத்தையும் எடுக்கக்கூடாது என்று சொல்லி மக்களை சந்தித்தோம். இந்த கொரோனா பெருந்தொற்று இருக்கிறது, எல்லாருமே வாழ்விழந்து காணப்படுகிறார்கள், எல்லோருக்குமே இழப்பு இருக்கிறது, பொருளாதார கஷ்டம் இருக்கிறது. ஆனாலும் கூட அநேக மக்கள், கிட்டத்தட்ட 20 குடும்பங்கள் இந்த நிலையிலே தங்களை இணைத்து கொண்டு உதாரத்துவமான காணிக்கைகளை கொடுத்து இந்த உதவி செய்கிற ஊழியத்தை தாங்கினார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய திருச்சபை சேர்ந்த ஏறத்தாழ 75 குடும்பங்களுக்கு 10 கிலோ அரிசி, அது மட்டுமல்லாமல் 10 கிலோ அரிசி மாத்திரமல்லாமல் கடலை, அப்புறம் சமையல் எண்ணெய், அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா மிளகு, சீரகம், கடுகு, வெந்தயம், மாஸ் இப்படி என்று சொல்லி அநேக பொருட்களை நாம் கொடுப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இந்த குடும்பங்களின் பெயர்களை நான் இப்பொழுது வாசிக்கிறேன். ஆண்டவர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. திரு கில்பர்ட் ஐயா அவர்களின் குடும்பம் 5000 ரூபாய், திரு விஜயன் ஐயா அவர்களின் குடும்பம் 2000 ரூபாய், திரு ஆர்கே பீட்டர் ஐயா அவர்களின் குடும்பம் 5000 ரூபாய், திரு செந்தில் ஆனந்த் அவர்களின் குடும்பம் 5000 ரூபாய், திரு டேவிட் செல்வராஜ் ஐயா அவர்களின் குடும்பம் 5000 ரூபாய், திரு PM ராஜ்குமார் ஐயா அவர்களின் குடும்பம் 2000 ரூபாய், திரு அன்பு சகோதரர் திரு தேவராஜ் அவர்கள் 1000 ரூபாய், நம்முடைய ஆயரம்மா திருமதி உமா ஸ்டீபன் அவர்கள் 1000 ரூபாய், அவர்களுடைய சகோதரி திருமதி அருள்மொழி சுந்தர் வில்லிவாக்கத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் 2000 ரூபாய், நம்முடைய பொருளர் திரு நிஷாந்த் மார்க் அவர்கள் 2500 ரூபாய், திரு ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் 1000 ரூபாய், திரு சகோதரர் திரு மில்டன் தாமஸ் அவர்கள் 500 ரூபாய், திரு GR மோசஸ் ஐயா அவர்கள் 500 ரூபாய், திரு ஜே சாலமன் ஐயா அவர்கள் 500 ரூபாய், திரு ராஜசேகரன் ஐயா அவர்கள் 1000 ரூபாய், திரு சத்யநாதன் ஐயா அவர்கள் குடும்பம் 2000 ரூபாய், திரு நாகமணி ஐயா அவர்கள் குடும்பம் 1000 ரூபாய், திரு சைரஸ் ஐயா அவர்களின் குடும்பம் 2000 ரூபாய், திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள் குடும்பம் 5000 ரூபாய், திரு ரசம்ராஜ் ஐயா அவர்களின் குடும்பம் 5 பேக் அரிசிகள். ஆக இவைகளை நமக்கு கொடுத்தார்கள். இந்த நேரத்திலே கூட நாம் சிறப்பாக இந்த மக்களுக்கு உதவி செய்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் இந்த நேரத்தில் நம்ம அன்பின் கருவியாக சமாதானத்தின் தூதுவனாக பயன்படுத்தினார். ஆகவே இந்த ஏற்பாடுகள் எல்லாம் மிக சிறப்பாக செய்த நம்முடைய செயலர் அவர்களுக்கும் நம்முடைய பொருளர் அவர்களுக்கும் கூட என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பணிகளை நமக்கு உதவி செய்த வாலிப நம்முடைய ஆலய பணியாளர் சகோதரர் ரகேஷன் அவர்களுக்கும் கூட என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நாம் ஒருமித்த மனதோடு ஜெபிப்போம். எந்த நேரத்தில் நம்முடைய உறுதியை தளரவிடாமல் விசுவாச பயணத்தில் உறுதியாய் நடக்கிற பொழுது எல்லாம் வல்ல இறைவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை மாத்திரமல்ல இந்த உலகத்தையே இந்த கொரோனா பெருந்தொற்றிலிருந்து விடுவித்து காப்பாராக. ஆமென். நாம் நிறைவு ஜெபத்திற்குள்ளாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரிசுத்தம் உள்ள பிதாவையும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளுக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரின் அனை காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவரே, இந்த வேதனை மிகுந்த பயம் நிறைந்த பொருளாதாரத்தில் எழுந்து நிற்கிற பயத்தோடு ஒருவரை பார்த்து கூட பேச முடியாத, சிரிக்க முடியாத, சுக துக்கங்களில் கலந்து கொள்ள முடியாத இந்த சூழ்நிலையிலே கூட உண்மை துதிக்கின்ற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி இருக்கிறபடினால் உங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா நாங்கள் விடாய்த்து போய் காய்ந்து போய் வறண்டு போய் ஆத்மாவில் சரீரமான வேதனையோடு வந்து நிற்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இது உலகம் முழுவதும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருந்த கொரோனா என்னும் நோய் ஆண்டவரே, இன்றைக்கு புதிதாக வந்திருக்கிற கருப்பு பூஞ்சை, வெள்ளை பூஞ்சை போன்ற நோய்கள் எங்களுக்கு இழப்பை காட்டிலும் பயத்தை அதிகமாக ஏற்படுத்துகிறது சுவாமி. யாரோடு பேசலாம், எங்கே செல்லலாம், எங்கே செல்லக்கூடாது என்ற பயம் அதிகமாக இருக்கிறது சுவாமி. காரணம் அநேக உயிர் பலிகள். அப்பா எங்களுக்கு பிரியமான உறவினர்கள் எழுந்து நிற்கிறோம் சுவாமி. எங்கள் திருச்சபையின் அங்கத்தினர்கள் எழுந்து நிற்கிறோம். அநேக குடும்பங்கள் அன்பிற்குரிய தகப்பனாரை, தாய்மார்களை, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை, உறவினர்களை, நண்பர்களை இழந்து ஆண்டவரே அவர்களுக்கு இறுதி மரியாதை கூட செலுத்த முடியாத அவர்கள் கண்ணீரோடு கலங்கி நிற்கிறார்கள் சுவாமி. உம்மால் மாத்திரமே இந்த கண்ணீரை துடைக்க முடியும் அப்பா. ஆண்டவரே, ஒருவேளை உலக சுகாதார நிறுவனத்தினுடைய கணக்கின்படி இந்த நிலையிலே உலகம் முழுவதிலும் கிட்டத்தட்ட 80 லட்சம் மக்கள் ஆண்டவரை மரித்து போயிருக்கிறார்கள் சுவாமி. அதை நினைக்கிற பொழுதே பயம் எங்களை ஆண்டவர் சூழ்ந்து கொள்கிறது அப்பா. ஆண்டவரே, போதும் சுவாமி. ஆண்டவரே, ஒருவேளை மனிதனுடைய அக்கிரமத்தின் மித்தமாய் நீங்கள் தண்டிக்க ஆரம்பித்தால் அப்பா நாங்கள் ஒருவர் கூட மிஞ்ச மாட்டோம் சுவாமி. ஆகவே எங்களுடைய அக்கிரமத்தின்படி எங்களை தண்டியாமல், எங்களுடைய பாவத்தின்படி எங்களை தண்டியாமல், உம்முடைய நீதியின்படி, உம்முடைய இரக்கத்தின்படி எங்கள் மீது நீ கரிசனை கொள்ளும்படியாய் உம்மிடத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா.
தொடர்ந்து கூட சுவாமி ஆண்டவரே எங்கள் திருச்சபையுடைய மூத்த உறுப்பினர்கள், அருமையான பெற்றோர்கள், அன்பு வாலிப தம்பி தங்கைகள் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. படிக்கின்ற பிள்ளைகளை ஆஸ்வதிங்க. அரசு தேர்வுக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளை ஆஸ்வதிங்க. தகுதி தேர்வுக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளை ஆஸ்வதிங்க. திருமணத்திற்காக, குழந்தை பேற்றிற்காக, ஆண்டவர் உத்தியோகத்தில் மேன்மைக்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரியை ஆஸ்வதிங்க. குழந்தைகளை ஆஸ்வதிங்க அப்பா. குறிப்பாக ஆண்டவரே இந்த வாரத்திலே தங்கள் பிறந்த நாட்களையும் தங்கள் திருமண நாட்களையும் அனுசரிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாய், ஆண்டவரே நீர் பலப்படுத்தும்படியாய் உம்மிடத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே அதே நேரத்திலே ஆண்டவரே இது அருமையான தாயார் திரு அன்பு சகோதரர் பால்சன் அவருடைய தாயார் ஆண்டவரே கடந்த வாரத்திலே அவர்கள் கர்த்தருக்குள் இருக்கிறார்கள் அப்பா. அன்பு தாயாரிலிருந்து தவிர்க்கிற அந்த சகோதரர்கள் ஆண்டவரே பால்சன் அவர்களோடு, தினகரன் அவர்களோடு உங்களுடைய கிருபை கொள்ள இருக்க ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ஆற்றி தேற்றி வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அருமையான துணைவியார் எழுந்து வாழ்கிற கலைமணி ஐயாவை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போலவே ஆண்டவரே அநேக மரணங்கள் சுவாமி, அநேக இடங்களில் அநேக மரணங்கள் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நீரே கொடுக்கும்படியாய் நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடி ஜெபிக்கிறோம் சுவாமி. அநேக மக்கள் பாடுகள் பட்டு கொண்டிருக்கிற, அநேக மக்கள் மருத்துவமனையிலிருந்து அழுது கொண்டிருக்கிறார் அப்பா. கடவுள் எங்களை கைவிட்டு விட்டாரோ, கடவுள் எங்கள் மீது ஏன் கண்ணோக்கி பார்க்கவில்லை என்று கூட ஒரு விளிம்பு நிலைக்கு சென்றிருக்கிறாள் அப்பா. அவர்களுக்கெல்லாம் நீ நல்ல ஆறுதலை சமாதானத்தை கொடுத்து அவருடைய உறவினர்களை, பிரியமானவர்களை மறுபடியும் அப்பா ஆடுவை கூட்டி சேர்ப்பது போல உங்களுடைய மந்தையிலே, திருச்சபை என்ற மந்தையிலே கூட்டி சேர்த்து நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஜெபிக்கிறோம். மறுபடியும் திருச்சபைகள் ஆண்டவர் ஆலயங்கள் திறக்கப்படுகிற பொழுது எங்கள் திருச்சபை உறுப்பினர் அத்துணை பேரை நாங்கள் முகமுகமாய் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாய் இடத்திலே மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே அதே போலவே இந்த வாரத்திலே தங்கள் பிறந்த நாட்களையும் தங்கள் திருமண நாட்களையும் அனுசரிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தினரையும், ஒவ்வொரு தனித்துவமான ஒவ்வொரு ஆஸ்வதிங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. இந்த ஆண்டு முழுவதும் நன்மைகளை பொழியுங்க. இந்த ஆண்டிலே அவருடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், விருப்பங்கள், ஆசையை நிறைவேற்றுங்க. குடும்ப வாழ்க்கையிலே அப்பா பலத்தை கொடுங்க. குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசிரிங்க. குடும்பத்தை சுற்றிலும் வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் அநேக ஆண்டுகளை காண கிருபை தாருங்க. அதே போலவே ஆண்டவரே சுவாமி இந்த நேரத்திலே கூடப்பா இந்த கொரோனா பெருந்தொற்று நிறைந்திருக்கிற நேரத்திலே ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்த எங்களுடைய திருச்சபையின் 20 குடும்பங்களை இப்படி கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். பயன்பெற்ற 75 குடும்பங்கள் இப்படி கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. இன்னும் கூட சுவாமி எங்களால் முடிந்த அளவுக்கு எங்கள் கைகளை அகலமாய் திறக்க எங்களை நீர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சேகரத்தின் செயலருக்காக, பொருளருக்காக, சேகரக்குழு அங்கத்தினருக்காக, ஆயிரம்மாவிற்காக, ஐக்கிய குழுக்களுக்காக, பொறுப்பாளருக்காக, லே பிரசிங்கமானர்களுக்காக, அவுட்ரீச் மினிஸ்ட்ரிக்காக, ஆலய பணியாளருக்காக ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் இறை மக்கள் ஒவ்வொரு தனித்தனியாக பெருப்பராக தொட்டு ஆசீர்வதிங்க அப்பா. கொரோனா பெருந்தொற்றிலே சிக்கி அலைகழிக்கப்பட்டு ஆண்டவரே வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தனிநபர்களையும், எங்கள் திருச்சபை மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாய் எங்கள் ஆலயத்தினுடைய முன்னாள் ஆயர் திரு சார்ல்ஸ் டேனியல் ஐயா அவர்களுக்காக வருகிறோம் சுவாமி. அவர் இந்த ஆலயத்திலே செய்த ஊழியங்கள் செய்த நாட்களை நினைத்து பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே அவர் காலத்தில் நடந்த அந்த ஆத்ம ஆதாய பணிகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான ஆயர் இழந்து வாழ்கிற ஆயர் அம்மாவிற்காக, உடைய 2 பிள்ளைகள், அன்பு பிள்ளைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த பிள்ளைகள் எல்லாம் தேவரே கண்ணோக்கி பார்த்து சுகத்தால் பலத்தால் அந்த பிள்ளைகளை நீர் இடைக்கட்டும்படியாய் இடத்திலே மன்றாடுகிறோம் சுவாமி. நீரே அந்த பிள்ளைகளுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் போதுமானவராக இருக்கும்படியாக உம்மிடத்திலே நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. பாதிக்கப்பட்டிருக்கிறப்பா, ஆனால் பாதிப்பிலிருந்து மீண்டு வருகிற மக்கள் உண்டு சுவாமி. ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே மீண்டு அந்த நோயிலிருந்து மீண்டு வந்தாலும் அந்த நோயின் மூலமாக ஏற்பட்ட உடல் ரீதியான ஆண்டவரே அசௌகரியங்கள், பலவீனங்கள், சோர்விலிருந்து இன்னும் மீண்டு வர முடியாத பலவீனத்தோடு இருக்கிற மக்களை உடைய கருத்தில் கொள்கிறோம். மீண்டு வந்த மக்களை நீர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உடைய இரக்கத்திற்குள்ளாக, உடைய ஐஸ்வர்யத்திற்குள்ளாக, உடைய கிருபைக்குள்ளாக, உம்முடைய ஆண்டவரை ஆசீர்வாதத்திற்குள்ளாக எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்திக் கொண்டு ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே மனத்தாழ்மையாய் கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் ஐக்கிய வழிநடத்தல், கூட்டுறவு, சமாதானம், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பங்களோடும், நம்முடைய சுகத்தோடும் பலத்தோடும் ஜீவனோடும் இந்த உலகம் முழுவதிலும் இருக்கிற மக்களுடைய பாதுகாப்போடும் இப்பொழுது சதாகாலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக, ஆமென்.